நடமாடும் நகைக்கடையாக வலம் வந்தவர் ஹரி. காதல் அழகானது படத்தின் நாயகன், தயாரிப்பாளர், சினிமா பைனான்சியர், சாதி கட்சி ஒருங்கிணைப்பாளர் என்று பிஸியாக இருந்த ஹரி அரசியலில் நுழைந்ததால் அவரது மோசடிகள் ஒவ்வொன்றாக வெளிச்சத்துக்கு வந்தது. ஏற்கனவே பல முறை கைதான ஹரி தற்போது மீண்டும் கைதாகியுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் மேல இலந்தைக்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் ஹரி என்கிற ஹரி கோபாலகிருஷ்ணன். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதியில் பனங்காட்டு படை கட்சி சார்பில் போட்டியிட்டு 36,000 வாக்குகளை பெற்று திமுக வேட்பாளர் பூங்கோதை ஆலடி அருணாவின் வெற்றி வாய்ப்பு பறிபோக காரணமானார். தேர்தல் முடிவுகள் வெளியாவதற்குள்ளாக கர்நாடக மாநில போலீசாரால் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டார். பெங்களூருவை சேர்ந்த பாஜக பிரமுகர் வெங்கட்ராம சாஸ்திரியிடம் பல கோடி ரூபாய் வங்கிக் கடன் வாங்கி தருவதாக கூறி 16 கோடி ரூபாய் வாங்கி மோசடி செய்த புகாரில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இடையில் நடிகை விஜயலட்சுமியை தற்கொலைக்கு தூண்டிய புகாரிலும் ஹரி கைது செய்யப்பட்டு அதே சிறையில் அடைக்கப்பட்டார். நீண்டகால சிறைவாசத்திற்கு பின்னர் வெளியே வந்த ஹரி மீது அடுத்ததாக ஒரு மோசடி புகார் பதிவானது. குஜராத்தில் மளிகை பொருட்கள் ஏற்றுமதி செய்யும் வர்த்தகர்களான இஸ்மாயில், பஷீர் ஆகியோருக்கு கொரோனா காலத்தில் 6% வட்டிக்கு 100 கோடி ரூபாய் கடன் வாங்கி தருவதாக கூறி 1.5 கோடி ரூபாய் கமிஷன் பெற்று மோசடி செய்த விவகாரத்திலும் ஹரியை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கடந்த 2023ஆம் ஆண்டு கைது செய்தனர். இந்த நிலையில் வழக்குகளில் ஜாமீன் பெற்று வெளியே வந்த ஹரி சத்திரிய சான்றோர் படை என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கி மீண்டும் தென்காசி ஆலங்குளம் தொகுதியில் போட்டியிட தேவையான ஏற்பாடுகளை செய்து வந்தார். இந்த நிலையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் திருச்சியில் வைத்து மோசடி வழக்கு ஒன்றில் ஹரி மீண்டும் கைது செய்யப்பட்டார். சென்னையை சேர்ந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் மேற்கொள்ளும் தொழிலதிபர் ஆனந்த்குமார் என்பவரிடம் தொழில் விரிவாக்கத்திற்காக 35 கோடி ரூபாய் கடன் பெற்று தருவதாக கூறி மோசடி செய்த வழக்கில் ஹரியையும் அவருக்கு உடந்தையாக இருந்த பாலசுப்ரமணியம் என்பவரையும் கைது செய்திருப்பதாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்தனர். தொழிலதிபர் ஆனந்த்குமாரிடம் கடன் பெறும் தொகைக்கு 2% கமிஷன் முன்கூட்டியே கொடுக்க வேண்டும் என்று 70 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு ஹரியும் அவர்களது கூட்டாளிகளும் மோசடி செய்ததாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். திருச்சியிலிருந்து சென்னை அழைத்து வரப்பட்ட ஹரி நாடாரை எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி வீட்டில் ஆஜர்படுத்தி புழல் மத்திய சிறையில் போலீசார் அடைத்தனர். இரண்டாயிரத்தி 21ஆம் ஆண்டு நகைக்கடையாக வலம் வந்த ஹரியிடம் இருந்து மொத்த நகையையும் கர்நாடக போலீசார் உருவிக் கொண்ட நிலையில் தற்போது தேர்தலில் களமாட வசதியாக மோசடி பணத்தை வைத்து அவர் வாங்கிய புதிய கார்களையும் 12,50,000 ரூபாய் பணம், 6 ஸ்மார்ட் போன்களையும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பறிமுதல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.